சிவில் சமூக உறுப்பினர்கள் என்கிற இந்த சாரார் போய் அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதற்கு முன்பதாகவும் 2 கூட்டங்கள் நடைபெற்று, கூட்டத்துக்கு போனவங்க அங்க போய் முஸ்லிம் சமூகத்தில் பிரச்சனையை போய் பேசுவாங்க என்று பார்த்தா அங்க போய் உட்கார்ந்துகிட்டு என்ன பேசுறாங்கன்னா, இன்னும் பள்ளிவாசல்களை மௌலுதோத தர மாட்டேங்கிறாங்க. இது அதுல பேசப்பட்ட ஒரு அவர் சொல்லிட்டார், அது உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படித்தானே சொல்லுவாரு. நீதிයෙන් කිසි බාධාවක් නැහැ. මුස්ලිම් අය නර්සස්ලාට டாக்டர்ஸ்லாட்ட මේක අඳින්න එපා කියලා සර්කියුලර් එකක් කියමු කොහෙවත් ගහලා නැහැ. ஏன் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது என்கிறது முக்கியமான ஒன்று. எதுக்காக அந்த கேள்வியை முன்வச்சிங்க? ஃபஹ்மிதா டீச்சருக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அதற்கு எதிராக கோர்ட்ஸுக்கு போய் பாருங்க இப்படியெல்லாம் நடக்குது என்று சொன்னால் அது ஒரு கணக்கு. நம்ம அறிஞ்சு இந்த காலகட்டத்துக்குள்ள எங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனை வரல, ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்கிற கேள்வி அந்த இடத்திலே முன்வைக்கப்படுகிறது. உடனே முருத்தட்டுவே தேரர் அவர்கள் வந்து அதற்கு எதிராக பேசுகிறார். மத அடையாளங்கள் எல்லாம் நாங்கள் தர முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பேசுறாரு. 1992 ஆகஸ்ட் மாதத்தில் பாராளுமன்றத்தில் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு தீர்மானத்தை, தனிநபர் பிரேரணையை பாராளுமன்றத்திற்கு முன்வைக்கிறார். இந்த தீர்மானத்தை யாராவது எதிர்த்து வாக்களிக்கல, யாருமே எதிர்த்து வாக்களிக்கல. முழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுக்காக வாக்களிச்சாங்க. இப்படி இந்த பிரச்சனை இப்படி பாஸ் பண்ணப்பட்டது, இப்படி சொல்றீங்க இருக்கல சட்டத்தின் பிரகாரம் உடனடியாக அமைச்சர் பதில் அளிக்கணும். அதுக்கு எனக்கு அமைச்சர் பார்லிமெண்ட்ல அந்த அதுக்கு நான் மோஷன் கொடுத்திருக்கேன் பார்லிமெண்ட்டுக்கு. எதற்காக இந்த சிவில் சமூக கூட்டம் என்கிறதே ஒரு கேள்வியா இல்லையா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, இலங்கையில் தற்போது பேசுபொருளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகளுடைய ஆடை விவகாரம். ஏன்னா கடந்த சில நாட்களாக நர்சிங் படிக்கக்கூடிய அல்லது நர்ஸ்